பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு கழகத்தின் புதிய கொடியினை வைத்து கழக நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தனர். மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என்ற சூளுரையுடன் புதிய கட்சியை தொடங்கிய புரட்சித் தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கழக கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இதனையடுத்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு புதிய கட்சி கொடியினை வைத்து கழக நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தனர். இந்த சிறப்பு பூஜையில் கழக நிர்வாகி KR குழந்தைவேல் பாண்டியன் தலைமையில் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் மறு உருவம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பசும்பொன் 24 அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு பசும்பொன் கோட்டை மேட்டில் வந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி மாசி மகத்தை முன்னிட்டு நாங்கள் சில்லத்தூர் விருதுநகர் மாவட்டம் சில்லத்தூர் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் திருக்கோயிலில் இந்த கட்சி கொடியை வச்சு சாமி தரிசனம் செய்து சிறப்பு பூஜைகள் பண்ணியிருக்கோம். மென்மேலும் வந்து தமிழக மக்களின் வாழ்வாதாரம் கருதி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவோட அரசை கொண்டு வர்றதுக்காக இந்த கழகத்தை துவங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அம்மாவோட ஆட்சி எங்களுக்கு வேணும்னா புரட்சித்தாய் சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டும்தான் அம்மாவோட ஆட்சியை கொடுக்க முடிகிறது. எந்தவித ஐயப்பாடும் இல்லை, எங்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. ஆனால் அம்மாவோட ஆட்சி வேணும்னா கழக தொண்டர்கள் ஓர் அணியில் இணைஞ்சு புரட்சித்தாய் சின்னம்மா தலைமை ஏற்று நம்ம ஒன்றாக செயல்பட்டால் மட்டும்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை, தமிழக மக்களுக்கான ஆட்சியை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 100 வருடங்கள் இருக்குன்னு அம்மா வந்து புரட்சித்தாய் சின்னம்மாவை மனசில் நினைத்து தான் சொன்னாங்க. அது எல்லா கழக முன்னோடிகளுக்கும் தெரியும், கழக அடிமட்ட தொண்டர்களுக்கும் தெரியும். அதை எல்லாரும் மனதளவில் கொஞ்சம் நினச்சி எல்லாரும் ஒரு அணியில் இணையணும், ஒன்றுபட்டு நம்ம வென்று காட்டணும் சின்னம்மாவோட பாணியில். அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி மனதார நாங்கள் ஆண்டாள் தாயார்கிட்ட வேண்டுதலும் வச்சுருக்கோம். அது வந்து நடக்கணும்னு நாங்கள் எங்களோட மனப்பூர்வமான விருப்பம். கழக தொண்டர்கள் ஒரு அணியில் இணைவாங்க நாங்கள் நம்புகிறோம்.